சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட வீரரின் விண்ணப்பம் ஆய்வு செய்யப்பட்டு மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் அவருக்கான நிதியுதவி தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக ரூபாய் 5 லட்சத்தை அந்த அறக்கட்டளைக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிமுகமான விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி தேவை என்றால் அவர்களை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் விண்ணப்பிக்க கோரி அறிவுறுத்தலாம். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் 375 விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை 8,62,00,000 ரூபாய் நிதி உதவியாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. அதில் இதுவரை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் 21 தங்கம் உட்பட 62 பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உதாரணமாக, கோவையில் எளியதொரு குடும்ப பின்னணியை கொண்ட சைக்கிளிங் வீராங்கனை சகோதரி தமிழரசிக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன சைக்கிள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு 2 கோல்டு 2 சில்வர் பதக்கங்களை வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு போற்றுகின்ற வகையிலும் விளையாட்டு என்பது நகரங்களில் மட்டுமே தேங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டம் ரூபாய் 86 கோடி ரூபாய் செலவில் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் 33 விளையாட்டு உபகரணங்களை கொண்ட இந்த கிட்ஸ் இதுவரை மதுரை, கோவை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர் மாவட்டங்கள் உள்ள 2072 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கியுள்ளோம். மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் விரைவில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முதன்முறையாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டன. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் 12 நாட்கள் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் இந்தியா முழுவதும் இருந்து 5630 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். ஒன்றிய பிரதமரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த விளையாட்டு துவக்க போட்டியில கலந்து கொண்டு பாராட்டினார்கள். ஒன்றிய பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டினார், இவ்வளவு சிறப்பான ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நான் எங்குமே பார்த்ததில்லை என்று. இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி 25 கோடி. இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் 10 கோடி. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் 2வது இடத்தை பிடித்தனர். கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் 3 இடங்களுக்குள் வந்தல் இதுவே முதல் முறை என்பதையும் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற ஆண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். 15 பிரிவுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் 3,76,000 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையான வீரர்கள் கலந்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் புதிய விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என்பதையும் இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆசிய கண்டமே உற்று நோக்குகின்ற வகையில் 7வது ஆசிய ஆண்கள் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தினோம். 16 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் 17 கோடி ரூபாய் செய்தது. ஹாக்கி விளையாட்டில் தலைசிறந்த 6 ஆசிய நாடுகள் பங்கேற்ற போட்டியில் இந்திய ஹாக்கி அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றது. ஆசிய கோப்பை வென்ற நம்முடைய இந்திய ஹாக்கி அணியை பாராட்டும் வகையில் அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ரூபாய் 2.5 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 1,10,00,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக அன்றே அறிவித்து வழங்கினார்கள். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 என்ற உலகத்தரம் வாய்ந்த சதுரங்க போட்டியை நம்முடைய கழக அரசு 2 கோடி ரூபாய் செலவில் நடத்தியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாடு செஸ் வீரர் தம்பி குகேஷ் அவர்கள் கனடாவில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றார். தம்பி குகேஷ் தற்போது ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பிலும் பங்கேற்க உள்ளார்.
உலகிலேயே மிக இளம் வயதில் ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பங்கேற்க உள்ள தம்பி குகேஷ் தமிழ்நாடு அரசினுடைய எலைட் ஸ்கீம் திட்ட வீரர் என்பதையும் இந்த மாவட்டத்தில் பெருமையுடன் பதிவு செய்து கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனது தலையாய கடமையாக கருதுகிறார்கள். எனவே மாநில, தேசிய, சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதிக்கின்ற வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை மூலமாக நிறுவனங்கள் மூலமாக 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்ற ஆண்டில் மட்டும் 7 விளையாட்டு வீரர்கள் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர். நம்முடைய விளையாட்டு அரங்குகள் சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் உலகின் முதல் பாலிகிராஸ் பாரிஸ் ஜிடி ஹாக்கி செயற்கை புல்தரை ஒலிம்பிக் தரத்தில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 10 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2021 நடத்துவதற்காக சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 8,64,00,000 செலவில் ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 355 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு கட்டமைப்புகளை பரவலாக்கம் செய்கின்ற வகையில் விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகள் தலா ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரை வழங்கியதை பார்த்தோம்.